டேய் மாப்பிள்ள, வாடா நான் போய் பிரியாணி சாப்பிட்டு வருவோம். இன்றைக்கி சரியான ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, அதனால் நான் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவோம். வாடா மாப்பிள்ள. பிரியாணியா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. ஆஹா, பிரியாணியா? போய் சாப்பிடுவோம். ஆஹா, இது ஒரு புரட்டாசி மாதம் வச்சே, பிரியாணி சாப்பிட மாட்டோமே. இது தெரிஞ்சு தான் வந்து கூப்பிட்ருப்பானோ. ஓ பாப்பா, சரி வா மச்சான் போகலாம். என்ன வரேன்னு சொல்லிட்டான்? புரட்டாசி மாதம் கறி சாப்பிட மாட்டான்னு நினச்சேன், வரேன்னு சொல்லிட்டானே. என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஓ சாரிடா மச்சான், இன்றைக்கி புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு, அதனால் புரட்டாசி முடிகிற வரைக்கும் கறி சாப்பிட முடியாது. சாரிடா மச்சான், நீ நல்லா தெரிஞ்சுதான் கூப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா மச்சான், சரி சரி, புரட்டாசி மாதமா? இது தெரியாமல் போச்சே. ஆஹா, இது தெரிஞ்சு தான் நான் உன்னைய சாப்பிட கூப்பிட்டேன். ஓ அப்படி, உனக்கு புரட்டாசி மாதம் போகிறது தெரியல. நல்லா சமாளிக்கிறடா அப்பா. ஆமாம் மச்சான், தெரியாது அதுதான். சரி 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 மச்சான், நான் தான் உனக்கு வாங்கி தரலான்னு பார்த்தேன். சரி நீ தான் சாப்பிட மாட்டேல்ல, அதனால் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, எல்லாம் பிரியாணியும் இன்றைக்கி போய் சாப்பிட போகிறேன். ஆமாம், இன்றைக்கி சிக்கன் 65 எல்லாமே சாப்பிட போகிறேன். ஓகேவா மச்சான்? நீயும் கூட வாடா மச்சான். ஆஹா, இது புரட்டாசி மாதம் கறி சாப்பிட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தியா, இவன் கறி சாப்பிட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் பீஃபு எல்லாமே சாப்பிட்றானா. அதான் பாரு. டீ அப்பா, அது என்னன்னு தெரியல மச்சான், இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப பசிக்குது. இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு இருக்கிறேன். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. நீ வேறு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டியா? ஸோ சேட்றா, ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. என்னது உனக்கு சங்கட்டமாக இருக்குதா? வாங்கி கொடுன்னு சொன்னாலே வாங்கி கொடுக்க மாட்டேன். இப்போன்னு பார்த்து எனக்கே நீ வந்து டஃப் கொடுக்குறியா? சரி சரி, எனக்கு ஒரு காலம் வரும், அப்போது நானும் உன்னை வச்சு செய்கிறேன். ஆமாம் மச்சான், அது புரட்டாசி மாதமா, அது நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டியே, அதான் நம்மளாச்சும் போய் சாப்பிடுவோன்னு சொன்னேன். சரி மச்சான், நீ போய் சாப்பிட்டு வா, ஓகேவா? ஆனால் என்னை விட்டு சாப்பிட்றேன், ஆனால் உனக்கு வயிறு வலி வரப்போகுது. ஆமாம், அது வேணால் கன்ஃபார்ம். அடா பாவி, சாப்பிட போகும்போதே இப்படி கண் வைக்கிறீடா, எப்படிதான் சாப்பிட்றது? சரி சரி, இவங்க விட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வயிற்று வலி வந்துடும். ஓகே, நம்மளும் போகாமல் இருந்துக்குவோம். ஓகே சரி மச்சான், புரட்டாசி மாதத்தில், புரட்டாசி மாதம் நீ கும்பிட மாட்டியா? புரட்டாசி மாதத்தில் கும்பிட மாட்டியா நீ? இல்லை மச்சான், எங்கள் வீட்லேயும் புரட்டாசி மாதம் கும்பிடுவாங்க. எதுனாலும் தெரியாமல் சாப்பிட்டு போயிடுறது. ஓ அப்பா அப்பா, ஓ தெரியாமல் சாப்பிட்டு போகிறாராம். சரி சரி, இதை வச்சு இன்றைக்கி போட்டு விட்ற வேண்டியதான் எங்கள் வீட்டில். மாட்டினா. சரி மச்சான், புரட்டாசி மாதம் முடியட்டும், நம்ம 2 பேருக்கு போய் நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டு ஹாப்பியாக வரலாம். ஓகேவா? நானும் போகல, நானும் புரட்டாசி மாதம் கும்பிட்றேன். நான் சும்மா உன்னை வெறுப்பேற்றத்துக்காண்டி சொன்னேன். ஓகே மச்சான்? ஓகே, நம்ம போய் இன்றைக்கி போய் பரோட்டா சாப்பிட்டு வருவோம். ஓகே வா மச்சான், நம்ம போகலாம். அப்படியே வலிக்கிய இந்நேரம் நீ சொல்லல அப்படின்னா உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன். இவன் சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் மாட்ட விட்டுருப்பேன். எப்படி தப்பிச்சுக்கிட்டேன். அப்படியா? ஆடா பாவி, ஜஸ்ட் மிஸ்ஸில் படிக்க பார்த்தியடா. ஆமாம் மச்சான், சும்மா ஒரு ஃபன்னுக்காக. சரி மச்சான், சரி மச்சான், தெரியும், இருந்தாலும் கேட்டேன். ஓகே மச்சான், ஹாப்பி புரட்டாசி மாதம் வாழ்த்துக்கள், மீண்டும் பார்க்கலாம். சரி மச்சான், வா நம்ம போய் சாப்பிட்டு வருவோம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி மாதத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.